குப்த சாம்ராஜ்யம். ஸ்டாண்டர்டான ஹிஸ்டரி புத்தகங்களில் ஆச்சாரியரின் காலம் என்று சொல்லப்படும் காலத்துக்கு முந்தையே இந்தியாவில் பௌத்த மதம் சக்தி வாய்ந்த அமைப்பாக இல்லாமல் போய்விட்டது. நாலந்தா சர்வகலாசாலையிலும் சில பௌத்த மடாலயங்களிலும் பிஷுக்களிடமும் சில படிப்பாளிகளிடம் மட்டுமே அந்த மதம் இருந்தது. ஆச்சாரியார் போன்ற ஒருவர் அதை நிராகரணம் செய்ததுதான் அவருடைய மகா பெரிய வெற்றி என்று கொண்டாடும் அளவுக்கு அது அந்த காலத்தில் சக்தியோடு இல்லை. இந்த காரணத்தை சொல்லிய நவீன ஆராய்ச்சியாளர்கள் சிலர் கிபி 788 820 வரை அவருடைய காலம் என்பதை ஆட்சேபிக்கின்றனர். அவர்கள் ஹிஸ்டரி படி கிபி 4ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் குப்த சாம்ராஜ்யம் தோன்றிய பொழுதே நம் தேசத்தில் இந்து மதம் பெரிய மறுமலர்ச்சி கண்டு பௌத்தம் க்ஷீணமடைந்திருந்தது. இதற்கு ஆச்சாரியாலே காரணமாக இருந்திருக்கலாம். அதனால் அவருடைய கிபி 800 500 வருஷம் முற்காலத்திற்கு கொண்டு போக இடம் இருப்பதாக தோன்றுகிறது என்கின்றார்கள்.